ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வத்தக்குழம்பு காரசாரமாக நிறைய பூண்டு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சொல்லும் போதே நாக்கில் எச்சி வருதுல்லைங்க. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு வடை சட்டியில் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு துவரம் பருப்பு, சீரகம், மிளகு, கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி, கூடவே கொஞ்சம் அரிசி, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய நல்லெண்ணெய் தான் போட்டு செய்யணும். நான் இதில் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட போட்டுக்கலாம். நல்லா நறுக்கி வச்ச பூண்டு, நல்லா ஒரு கை அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் வத்தல் போட்டிருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு நல்லா ஒரு 3/4 கிலோ பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்கேன். கெட்டி புளி தண்ணியாக நான் கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பவுட்ரு போடணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான வத்தக்குழம்பு ரெடி. இந்த வத்தக்குழம்பை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.